அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. குமாரோட அப்பா சக்திவேல் வந்து அவங்க அண்ணா முத்தையல் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. அண்ணா என்னென்ன செய்யறது, இன்னும் 2 நாள்ல கேஸ் வரப்போகுது. இந்த கோர்ட்ல வந்து நம்ம குமாருக்கு எதிரான ஆதாரங்களை அழிச்சா மட்டும் தானே குமார் வெளியில வருவான். இவன் வேற கல்யாணம் ஏற்பாடு பண்ணாலும் முடியாதுன்னு சொல்லி என்னென்னமோ காரணத்தை சொல்லிட்டு இருக்கான். இப்ப நம்ம என்ன செய்யறது? என் புள்ள காலத்துக்கும் ஜெயில தான் கிடக்கணுமானா எனக்கு இதை நினைச்சா வாழ்றதுக்கே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம சக்தி வந்து ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்காரு. இதை கேட்டு நம்ம முத்தையல் வந்து டே கொஞ்சம் அவசரப்படாத, உன்னோட பேச்சை அவசரப்பட்டு கேட்டதால தான் பொண்ணு வீட்டாரை வர சொல்லி நம்ம அசிங்கப்பட்டோம். திரும்ப அந்த மாதிரி தப்பு நடக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம குமார் அப்படியே பர்மனண்டா ஜெயில இருக்கட்டும்லாம் நான் விட்டுற மாட்டேன். ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம், பண்ணி குமாரை கண்டிப்பா வெளியில கூட்டிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேலு சொல்றாங்க. ஆனா நம்ம குமார் என்ன யோசிக்கிறான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அரசியை நம்ப வச்சு ஏமாத்துறதுக்கான தண்டனையா இதை ஏத்துக்க தயார் நிலையில தான் இருக்காரு. ஆனா குமாரை நினைச்சு அவங்க குடும்பமே வருத்தத்துல இருக்கு. இதனால நம்ம அப்பத்தான் ஒரு பக்கம் என்ன பண்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வடிவு கிட்டையும் மாறிக்கிட்டையும் வந்து பேசுறாங்க. இங்க பாருங்க, நீங்க அவசரப்பட்டு எதையும் பண்ணாதீங்க. குமாருக்கு வந்து இந்த கேஸ்ல ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் திருப்பங்கள் நடக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. நீங்க அவசரப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு நம்ம பாட்டி என்ன பண்ணாங்கன்னா நேரா குமாரை போய் பார்த்து பேசுறாங்க. குமார, நீ ஒன்னும் கவலைப்படாதையா, உன்னை தொடர்ந்து ஜெயிலுக்குள்ளே இருன்னு சொல்லிட்டுலாம் உன் அப்பனும் பெரியப்பனும் விட்டுற மாட்டாங்க. ஏதாச்சும் ஒன்று பண்ணி வெளியில கூட்டிட்டு வந்துருவாங்க. நீ மனசு மாறினல்ல, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அரசி வந்து உன்னோட அத்தை பொண்ணு, அவகிட்டே நீ தப்பா நடந்து முயற்சி பண்ண, அதெல்லாம் சரி. அதெல்லாம் தாண்டி இப்போ நீ திருந்தி வந்திருக்க அப்படின்றத அவங்களுக்கு எல்லாருக்குமே புரிய வச்சுக்கலாம். கண்டிப்பாக உன்னோட மேலே கொடுத்துருக்குற அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்க சொல்லி நானும் பேசியிருக்கேன். ஆனால் என்ன ஆகுமோ தெரியல, மாப்பிள்ளை ஒத்துப்பாரா மாட்டாரான்னு கூட எனக்கு தெரியல. எது நடந்தாலும் நீ அமைதியாக இறையா, அதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு குமார்கிட்ட வந்து பேசுகிறாங்க. குமார் வந்து எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம பாண்டியனுக்கு வந்து நம்ம அத்தை வந்து கோமதி கிட்ட பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வரும். தெரிய வந்ததுக்கப்புறம் நம்ம ராஜி கோமதி எல்லாருமே ஒரு சைடில் நிற்க போகிறாங்க. அண்ணன் தெரிஞ்சதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் இதெல்லாம் கேட்டு அவங்களுக்காக மனசு இறங்க போகிறாரா இல்லை குமாருக்கு தண்டனை வாங்கி தர போகிறாரான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.